Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 7 integrals la exercise 7.5 la question number 12 வந்து பார்க்கறோம். x cube plus x plus 1 by x square minus 1 ன்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே தெரியுது இங்க வந்து கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. ஸோ which is a improper fraction. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்து improper fraction இருந்தா என்ன பண்ணுவோம், mixed fraction மாத்துவோம்ல, the same way. ஸோ x cube plus x plus 1 x square minus 1. ஸோ அப்போ வந்து எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் வரும். ஸோ கோஷன்ட்ல எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்க எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் வந்து வரும். சைன் சேஞ்ச் பண்றோம், மைனஸ் இங்க வந்து பிளஸ் வரும், கேன்சல் ஆயிடும். 2x பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 2 3s are 6 1 வருமா. நான் என்ன பண்ணுவேன், இது வந்து என்னது 7 divided by 2. ஸோ 2 வந்து அப்படியே எழுதிக்கிறேன். இங்க ரிமைண்டர் இருக்கிறது மேல வந்துடும், கோஷன்ட்ல இருக்கிறது இந்த பக்கம் எழுதிடும். ஸோ அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம எழுத போறோம். ஸோ இங்க என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, ரிமைண்டர்ல இருக்கிறது 2x பிளஸ் 1 அண்ட் கோஷன்ட்ல இருக்கிறது எக்ஸ். இதை வந்து எப்படி நம்ம மாத்தி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாத்தி எழுதிக்கலாம். அதாவது நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து இப்போ சால்வ் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 2x பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். என்ன ஃபார்மேட்ல இருக்கு, நம்ம வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன், அதாவது இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு இதுல என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ, அதாவது எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 1 வந்து வரும். அண்ட் இங்க வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. ஸோ a இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 வந்துடும், பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். 2x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் b இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். ஸோ இப்போ வந்து இது சால்வ் பண்ண போறோம். ஸோ புட் x is equal to minus 1 வந்து யூஸ் பண்றேன், ஏன்னா அப்பதான் a வந்து 0 ஆகும். ஸோ அப்போ 2 into minus 1 plus 1 is equal to a into 0 ஆயிடும், plus b into minus 2 வந்து வரும். ஸோ minus 2 plus 1 is minus 1 is equal to b into minus 2. ஸோ which is minus 1 equal to minus 2b, minus minus cancel ஆயிடும், b is equal to 1 by 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எதுக்கு சப்ஸ்டியூட் பண்றேன், நான் இங்க b வந்து 0 ஆக்கிறதுக்கு. ஸோ 2 இன்டூ 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ 2 வந்துடும், பிளஸ் b இன்டூ 0 வந்து வந்துடும். ஸோ 2 பிளஸ் 1 3 இஸ் ஈக்குவல் டு 2a வரும். a இஸ் ஈக்குவல் டு 3 by 2. ஸோ a வேல்யூ 3 by 2 அண்ட் b வேல்யூ வந்து 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம், a and b பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 2x plus 1 by x minus 1 into x plus 1 is equal to a வந்து என்னது 3 by 2 by x minus 1 plus b வந்து 1 by 2 by x plus 1 வந்து வரும். ஸோ இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டகிரேஷன் போட்டு எழுதிக்கலாம். 2x plus 1 by x minus 1 into x plus 1 is equal to, ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்றோம். ஸோ 3 by 2 by x minus 1 plus 1 by 2 by x plus 1 வந்து வரும். அண்ட் இங்க வந்து into dx வந்து எழுதிக்கோங்க, இல்ல ஃபுல்லா சேர்த்து dx போட்டாலும் சரி. ஸோ இப்போ இங்க இந்த 3 by 2 வெளியில வந்துரும். இங்க வந்து இது வந்து this is only i2, x வந்து அப்படியே தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸை நான் அப்படியே விட்டுட்டேன், இந்த பார்ட் மட்டும் தான் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து i1 வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் i1.
ஸோ இதுதான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் I1 மட்டும் சால்வ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்து போகலாம். ஸோ இன்டகிரேஷன், ஸோ 1/x-1 dx வந்துடும், பிளஸ் 1/2 வெளியில வந்துடும், 1/x+1 dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 3/2 இன்டகிரேஷன் ஆஃப் 1/x வந்து என்ன வரும், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் dx/x வந்து நம்மளுக்கு என்ன வரும், it will be log of x-1 வந்துரும் plus 1/2 log modulus of x+1 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு I1 வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னது, ஃபுல்லா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எக்ஸ் பிளஸ் அப்புறம் I1 இல்ல. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் I1 வேல்யூ, இதை எக்ஸ் வந்து சால்வ் பண்ணல, இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்தோம் பண்ணிடலாம், பிளஸ் I1. ஸோ இதை வந்து எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் n+1/n+1 வந்து பண்ணுவோம். So integration of x to the power n dx will be equal to x to the power n+1/n+1 வந்து பண்றோம். So x²/2 வந்து வரும், பிளஸ் I1 வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3/2 log modulus x-1 plus 1/2 log modulus x+1 வந்து வரும், பிளஸ் c, இங்கேயும் வந்து c. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 12th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 13th கொஸ்டின் 2/1 - x into 1 + x² இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்க 1 - x இருக்கா, ஸோ நான் வந்து அதை மாத்தி x-1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ற எல்லா இடத்துலயுமே x- அப்படிதான் வருது, x-, x-b, x-c இப்படிதான் வருது. ஸோ நான் இங்கேயும் வந்து 1 - x அப்படின்றத வந்து மாத்தி x-1 அப்படின்னு வந்து நான் மாத்தி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ -(x-1) வந்துடும் இன்டூ 1 இன்டூ x² + 1 வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ ஒரு லீனியர் ஃபார்ம் இருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 5th ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வச்சு வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு லீனியர் ஃபார்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ரெண்டு இருந்ததுன்னா வந்து 5th ஃபார்முலா யூஸ் பண்றோமா, அதே மாதிரி இப்போ x² + 1 = 0, x² = -1 வருது, x = ±√(-1) வருது. திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். 11th வந்து படிச்சிருப்பீங்க. -√(-1) வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்றது I வந்து வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்தாலுமே வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஒரு லீனியர் ஃபார்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மும் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து ஃபார்முலா நம்பர் 5 வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், -2 வந்துடும் பை x-1 இன்டூ x² + 1 வந்து இருக்கா, இதை வந்து நான் a/x-1 எழுதுறேன், பிளஸ் bx + c/x² + 1 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா a இன்டூ x² + 1 வரும், பிளஸ் bx + c வந்துடும், இங்க வந்து x-1 வந்து வரும். டினாமினேட்டர்ல இங்கேயும் வந்து -2 இருக்கா, டினாமினேட்டர்ல x-1 x² + 1 இருக்கா. ஸோ இங்க வந்து x-1 x² + 1. இது எல்சிஎம் வந்து நார்மல் எல்சிஎம் தான், அதனால நான் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்க எழுத போறீங்க, அது உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ -2 = a இன்டூ x² + 1 பிளஸ் bx + c இன்டூ x-1 வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, x-1 இருக்கா, ஸோ நான் வந்து x = 1 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். So -2 = a into 1 + x² plus bx plus c இருக்கு into x-1 வந்து வரும். So put x = 1 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். -2 அப்படியே இருக்கும்,
a into 1 plus 1 square. அப்போ வந்து 1 plus b plus c ஆயிடும். இங்க வந்து 0 ஆயிடும். ஸோ இது பார்ட் அப்படியே 0 ஆயிடும். ஸோ -2 is equal to 2a and a is equal to -1 வந்து வரும். ஸோ இது வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வேற எதுவும் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து x is equal to 0 வந்து போடுறேன். புட் x is equal to 0 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். -2 equal to a into 1 plus 0 plus b into 0 plus c. இங்க வந்து 0 minus 1 வந்து வரும். ஸோ இங்க வந்து என்ன வரும், -2 equal to a into 1 வந்துரும், plus b வந்து 0 ஆயிடும், plus c into -1 வந்து இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு a minus c is equal to -2 வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ a வேல்யூ வந்து -1ன்னு தெரியும். ஸோ புட் a equal to -1. So -2 equal to -1 minus c. So -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆயிடும். -2 +1 is equal to -c. So which is -1 equal to -c வந்து நம்மளுக்கு வரும். So minus cancel ஆயிடும். c is equal to 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் வந்து -2 equal to a into 1 plus x square plus bx plus c into x minus 1. a வேல்யூ வந்து -1 தெரியும் and c வந்து 1 தெரியும். b மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -2a plus ax square plus bx square minus bx வரும், plus cx minus c வந்து வரும். x square terms எடுத்து ஒன்னா எழுதுறேன். a plus b வந்துரும், plus x minus b plus c வரும் and plus a minus c வரும் -2. இப்போ வந்து இங்க ரெண்டுமே பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. x square டேர்மும் இல்லை, x டேர்மும் இல்லை. ஸோ அப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம், x square டேர்மை மேட்ச் பண்ணோம்னா a plus b is equal to 0 அப்படின்னு வந்து வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் டேர்மை மேட்ச் பண்ணோம்னா c minus b is equal to 0 அப்படின்னு வந்துடும். அடுத்தது வந்து a minus c is equal to -2 அப்படின்னு வந்து வரும். இப்போ a -2 ஏவும் சியும் வேல்யூ தெரியும். திருப்பியும் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு -2 தான் வரும். ஸோ இது பண்ண வேண்டாம். ஒன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ a வந்து -1 இதுல போட்டாலும் எனக்கு b வேல்யூ கிடைச்சிரும். இப்போ என்ன வரும், -1 plus b is equal to 0வா, -1 இந்த பக்கம் போச்சுன்னா b equal to 1. ஸோ b வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ -2 by x minus 1 into x square plus 1 is equal to a by x minus 1 plus bx plus c by x square plus 1 இருக்கா. இதுல வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ a வந்து இங்க என்னது, இட் இஸ் -1 by x minus 1 plus b வந்து 1. ஸோ x plus c வந்து 1 by x square plus 1 வந்து வரும். ஸோ இப்போ வந்து இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்றோம். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம்னா ஸோ இன்டகிரேஷன் -2 by x minus 1 into x square plus 1 dx வந்துரும். அண்ட் ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு, -1 மைனஸ், ஸோ மைனஸ் வெளில எடுத்துறேன். இன்டகிரேஷன் 1 by x minus 1 dx வந்துரும், பிளஸ் x plus 1 by x square plus 1 dx வந்து வரும். இதை வந்து நம்ம இன்னுமே வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், ஸோ -1 by x minus 1 dx plus x by integration x by x square plus 1 dx plus 1 by x square plus 1 dx வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, லாக் எடுத்தோம்னா ஃபினிஷ் ஆயிடும். பட் ஆனால் இங்க வந்து எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து சால்வ் பண்றோம். இதை வந்து நான் I1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சால்விங் I1. ஸோ I1 சால்வ் பண்றேன். இங்க என்ன எடுத்துக்கலாம், ஸோ இதை வந்து நான் என்னது I1 is equal to integration
x by x square plus 1 dx னு வந்து இருக்கு. let t equal to x square plus 1 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். dt by dx is equal to 2x னு வந்து வரும். ஸோ இந்த dx இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், 2 கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ dt by 2 is equal to x into dx. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் x by x square plus 1 into dx. x dx க்கு பதிலா நான் என்ன போடலாம், dt வந்து போடலாம். ஸோ dt by x square plus 1 க்கு பதிலா t வந்து போடலாம். ஸோ dt by t வந்து நம்மளுக்கு வரும் dt by 2. ஸோ இங்க வெறும் dt தான் போட்டிருக்கேன். x dx க்கு பதிலா dt by 2. ஸோ இங்க வந்துடும். இப்போ இந்த 1 by 2 வெளியில வந்துடும். ஸோ 1 by 2 integration dt by t வந்து நம்மளுக்கு வரும். ஸோ which is nothing but 1 by 2 log modulus t plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது c1 அப்படின்னு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் வெளியில எடுத்துடுறேன். 1 by x minus 1 dx plus x by x square plus 1 dx plus 1 by x square plus 1 dx வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம சால்வ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து மைனஸ், இங்க வந்து லாக் மாடியுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். பிளஸ் இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது 1 by 2 லாக் மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square plus 1 வந்து என்னது, இட் இஸ் tan inverse of x ஃபார்முலா இது. ஸோ tan inverse of x plus c. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். ஸோ 3x minus 1 by x plus 2 the whole square வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்முலால வந்து செகண்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருப்பேன். அது வந்து பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லுமே பார்த்துருப்போம். எக்ஸசைஸ் 7.5 இன்ட்ரடக்ஷனில் நம்ம வந்து இதை பார்த்துட்டு தான் சம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. மேலே வந்து லீனியர் ஈக்குவேஷன்ல இருக்கு, கீழே வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல வருதா. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன்ல வருது, அண்ட் கீழே வந்து டினாமினேட்டர்ல நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 3x minus 1 by x plus 2 whole square is equal to a by x plus 2 plus b by x plus 2 whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ இங்க இதால எக்ஸ் பிளஸ் 2 மல்டிப்ளை பண்றோம், பிளஸ் பி இன்டூ 1 வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் 3x minus 1 by x plus 2 whole square. ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ 3x minus 1 is equal to a into x plus 2 plus b வந்து வரும். இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். put x is equal to minus 2. So minus 2 போட்டோம்னா 3 into minus 2 minus 1 is equal to a into 0 plus b வந்து வரும். So அப்போ இங்க வந்து minus 6 minus 1 is minus 7 is equal to b. இப்போ எனக்கு a வேல்யூ வந்து வேணும். So I am writing put x is equal to 0. So 3 into 0 minus 1 is equal to a into 0 plus 2 plus b வந்து வரும். So it will be இங்க வந்து minus 1 is equal to 2a plus b அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். b ஓட வேல்யூ எனக்கு minus 7 தெரியுமா. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். minus 1 is equal to 2a minus 7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். minus 7 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ it will be 7 minus 1 is equal to 2a, 6 is equal to 2a and a is equal to 6 by 2 and a is equal to 3 and b is equal to minus 7. இப்போ எடுத்து அப்படியே நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். 3x minus 1 by x plus 2 whole square is equal to integration ஏக்கு பதிலாக நான் வந்து 3 போட்டுக்கிறேன். 3 by x plus 2 வரும் dx plus bக்கு பதிலாக minus 7. ஸோ integration minus 7 by x plus 2 whole square dx வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துடுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும் 1 by x plus 2 dx இன்டகிரேட் பண்ணோம்னா log modulus of x plus 2 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் -7 வெளியில எடுத்துடுறேன். இது வந்து நான் இன்டகிரேஷன் வந்து நான் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் x plus 2 whole power -2 dxன்னு வரும். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? integration of x to the power n dx. So அப்போ x to the power n plus 1 by n plus 1 வந்து பண்ணணும். So அப்போ இங்க 3 log modulus of x plus 2 வரும் -7 and இங்க வந்து x plus 2 the whole power -2 plus 1 by -2 plus 1 plus c வந்து வரும். So 3 log modulus of x plus 2 minus 7 into x plus 2 minus 1 by minus 1 plus c. minus 1 வந்து நம்மளுக்கு என்னவாகும்? இங்க வந்து minus minus plus ஆயிடும். So 3 log modulus of x plus 2 plus 7 by x plus 2 power minus 1 அதை வந்து x plus 2 வந்து எழுதுறேன் plus c. So இதான் வந்து answer for the 14th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம question number 15 வந்து பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 15ல வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? 1 by x to the power 4 minus 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஸோ 1 by இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். அதாவது எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 டு த பவர் 4. அப்போனா வந்து என்ன வரும்? இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா a minus b into a plus b. So அப்போ இங்க வந்து x square the x square minus 1 into x square plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது திருப்பியுமே இந்த x square minus 1 நம்ம பிரிச்சு எப்படி எழுதலாம்? x plus 1 into x minus 1 அப்படின்னு வந்து எழுதலாம் into x square plus 1 அப்படின்னு வந்து எழுதலாம். So next to the power 4 minus 1 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர்ல நம்மளுக்கு x plus 1 into x minus 1 into x square plus 1 into dx. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க வந்து x square plus 1 is equal to 0 போட்டோம்னா இங்க வந்து என்ன வரும்? x square x is equal to plus or minus square root of minus 1 வந்து வருமா? ஸோ அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிடுதா? ஸோ அந்த மாதிரி வருது. அண்ட் அதே மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் வருது. ஸோ இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் ஃபார்முலா 5th ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம். ஆனா இங்க ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 1 by x plus 1 into x minus 1 into x square plus 1 dx is equal to ஸோ இன்டகிரேஷன் இது வந்து இன்டகிரேஷன் வேணாம் a by x plus 1 வந்துடும் plus b by x minus 1 வந்துடும் plus cx plus d வந்து எடுத்துக்கிறேன் and x square plus 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 1 by x plus 1 x minus 1 into x square plus 1 முன்னாடி சம்ல பண்ணோம்ல அதே தான். இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தாலும் x plus 1 x minus 1 x square plus 1 வந்து வரும். ஸோ இப்போ a into இங்க வந்து என்ன வரும்? x minus 1 into x square plus 1 வந்து வரும் plus b into x plus 1 into x square plus 1 வரும்
plus cx plus d x plus 1 into x minus 1 வந்து வரும். இந்த denominator நம்மளுக்கு cancel ஆயிடும். ஸோ அப்போ 1 will be equal to நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஸோ a into x minus 1 into x square plus 1 வந்துடும் plus b into x plus 1 into x square plus 1 வரும் plus cx plus d into x plus 1 into x minus 1 இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு ஏ அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து வரும் பிளஸ் பி இன்டூ இங்கே வந்து இதுவும் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து வரும் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி வந்து இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பிஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சிஎக்ஸ் cube minus cx plus dx square minus d வந்து this is equal to 1. இப்போ x cube terms எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து x cube, இங்கேயும் x cube, இங்கேயும் x cube. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? x cube வந்து வெளியில எடுத்துட்டு a plus b plus c வந்து எழுதலாம். So 1 equal to a plus b plus c x cube னு எழுதுறேன் plus அதே மாதிரி minus a plus b plus d வந்து x ஸ்கொயருக்கு வந்துடும் plus a plus b minus c வந்து x ன்னு வந்து வரும் and minus a plus b minus d வந்து வரும். This is equal to 1. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறோம். x cube டேர்ம் இங்கே இல்லை. ஸோ அப்போனா a plus b plus c is equal to 0 வந்துடும். இங்கே x ஸ்கொயர் டேர்மும் இல்லை. minus a plus b plus d is equal to 0 அதுவும் வந்துடும். ஸோ இங்கே a plus b minus c that is also equal to 0. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா minus a plus b minus d is equal to 1 இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ a plus b plus c a plus b minus c இருக்கு. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும்? c வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ a plus b plus c is equal to 0. ஸோ இப்போ இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் வந்து இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து மைனஸ் 2c is equal to 0 வரும். c is equal to 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த c எடுத்து நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல ஸோ அப்போ a plus b plus 0 is equal to 0. அதாவது a plus b is equal to 0, a equal to minus b அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க a வந்து மைனஸ் பின்னு தெரிஞ்சிருச்சா, அதை எடுத்து இங்கே போடுறேன். இந்த இதில் போடுறேன். நான் நம்பர் பண்ணல ஈக்குவேஷன்ஸை, நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க கவனிக்கல அப்படின்னா திருப்பியும் வந்து பேக்ல வந்து வீடியோவை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்க, புரியும். ஸோ a is equal to minus b சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ எதுல போடுறேன்? minus a plus b plus d is equal to 0. put a equal to minus b. So minus of minus b plus b plus d is equal to 0. So இங்க வந்து minus into minus plus ஆயிடும். b plus b 2b plus d is equal to 0. இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வேண்டாம். ஸோ 2b plus d is equal to 0 கிடைச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி ஸோ 2b plus d வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து நான் வந்து இதுல வந்து சப்ஸ்டியூட் இதையும் யூஸ் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷனையும் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ நம்ம மைனஸ் a
plus b minus d is equal to 1 வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து a பதிலா minus b, minus of minus b plus b minus d equal to 1. ஸோ இங்க வந்து என்ன அது 2b minus d is equal to 1 வருது. இங்க ஆல்ரெடி 2b plus d is equal to 0 இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4b is equal to 1. b is equal to 1 by 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ b வந்து 1 by 4 தெரிஞ்சிடுச்சு. இப்போ a ஈக்குவல் டு மைனஸ் பியா, ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4. ஸோ a வேல்யூவும் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ b தெரிஞ்சிச்சு, c தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் d வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் போடலாம். டி இருக்கிற மாதிரி எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 by 4 பிளஸ் 1 by 4 பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 வந்து வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ 1 by 4 plus 1 by 4 வந்து நம்மளுக்கு 2 by 4 plus d is equal to 0 வரும். 1 time 2 time. ஸோ d is equal to minus 1 by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ a equal to minus 1 by 4, b is equal to 1 by 4, c is equal to 0 and d is equal to minus 1 by 2. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ a b c d வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அதுல எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். So integration of 1 by x plus 1 into x minus 1 into x square plus 1 dx வந்து வரும் equal to a by x plus 1 plus b by x minus 1 plus cx plus d வந்து வரும். This is by x square plus 1. So a இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடுவோம், இது அப்படியே வந்து இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ a வந்து minus 1 by 4. So minus 1 by 4 integration 1 by x plus 1 dx வந்துரும். Plus b வந்து 1 by 4 வெளியில எடுத்துறேன். 1 by x minus 1 dx வந்துரும். cx plus d. c வந்து 0. அப்போ c into 0 வந்து 0 ஆயிடும். So அப்போ minus 1 by 2 into minus 1 by 2 1 by x square plus 1 dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஸோ இன்டகிரேஷன் dx by x வந்து என்ன வரும், log modulus x plus c வந்து அப்ளை பண்ணுவோம். அண்ட் 1 by x square plus 1 இதுக்கு வந்து dx by x square plus a square வந்து இருக்கு. ஸோ 1 by a tan inverse of x by a plus c வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபார்முலா, கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க ஸ்டெப்ஸ்ல. ஸோ மைனஸ் 1 by 4 log modulus x plus 1 வந்துரும். பிளஸ் 1 by 4 log modulus x minus 1 வந்துரும். மைனஸ் 1 by 2 இங்க வந்து 1 by a, இங்க வந்து a ஸ்கொயர் இருக்கா, a இருக்கிற இடத்துல 1 இருக்கு. ஸோ 1 by 1 தான் வரனால நான் அதை போடலை. இந்த வெளியில இருக்க 1 by 2 மட்டும் எழுதிக்கிட்டேன். tan inverse of x வந்து அப்படியே வந்துடும். ஸோ x by 1 plus c. ஸோ இப்போ இங்க ரெண்டு இதுவும் பார்த்தோம்னா மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1 by 4 இருக்கு, இங்க பிளஸ் 1 by 4 இருக்கா. ஸோ 1 by 4 நான் வெளியில எடுத்துக்கிறேன். ஸோ 1 by 4 வெளியில எடுத்தோம்னா minus log modulus x plus 1 plus log modulus x minus 1 minus 1 by 2 tan inverse of x plus c வந்து வரும். இது வந்து என்னது, minus
ஃபார்முலா அப்ளை பண்றோம். மைனஸ் லாக் n பிளஸ் லாக் m which is equal to log m by n வருமா? ஸோ அதே மாதிரியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1/4 log m அப்படின்றது இது மாடுலஸ் x minus 1 by x plus 1 minus 1/2 tan inverse of x plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 15th question. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.